வணக்கம் மக்களே, இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல். நான் உங்கள் கதை சொல்லி. இன்னைக்கு ஒரு நீதி கதை பார்க்கலாமா? ஒரு குளத்து கரையில ஒரு பணக்காரர் நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப அங்க ஒரு சின்ன மரம், அந்த மரத்துல நிறைய வண்ணத்தோட ஒரு பறவை ஒண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. அது ஒரு சின்ன பறவை. அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. இதை பிடிச்சு கூண்டுல அடைக்கணும்னு நினைச்சு அவரு மெதுவா அந்த மரத்தை நோக்கி நடந்து போனாரு. அதை உணர்ந்த அந்த பறவை சொல்லுச்சு, ஏ மனுஷா, நீ என்ன பிடிக்கதானே போற, நீ மட்டும் என்ன பிடிக்காம விட்டுட்டேனா நான் உனக்கு 3 அறிவுரை சொல்றேன். இப்போ நீ வச்சிருக்கிற பணத்தை விட இன்னும் அளவுக்கு அதிகமான பணத்தை உனக்கு என்னால தர முடியும். நான் உனக்கு 3 அறிவுரை சொல்றேன். முதல் அறிவுரை, உன் கையில உட்கார்ந்தபடியே சொல்றேன். நீ கைய நீட்டு, நான் வந்து உட்கார்றேன்னு சொல்லுச்சு. அந்த பணக்காரனும் நம்பி கைய நீட்ட அது வந்து உட்கார்ந்துச்சு. உன்னை நம்பலாமா? இப்படி கேட்கும்போது, உன் கையில தான் நான் உட்கார்ந்திருக்கேன், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு அந்த பறவை சொல்லுச்சு, உன் கையில் இருக்கும் ஒன்றை எப்பொழுதும் இழந்து விடாதே, இப்படி சொல்லுச்சு. இதை கேட்டதுமே அந்த பணக்கார மனசுக்குள்ள, ஆமா ஆமா, என் கையில தானே இருக்க, அப்படியே உன்னை லபக்குன்னு பிடிக்கிறேன் பாரு, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே அவன் கைய வேகமா மூட போகும்பொழுது அந்த பறவை பறந்து ஒரு உயரமான கட்டடத்தோட கூரை மேல போய் உட்கார்ந்துக்குச்சு. ஐயோ, நான் எவ்வளவு முட்டாள்தனமா உன்னிடம் இருந்து தப்பி ஓடி வந்துட்டேன். என் வயித்துல 2 விலை உயர்ந்த பெரிய வைரக்கல்லு இருக்கு. நீ என்ன புடிச்சு வறுத்து சாப்பிட்டிருந்தாலே என் வயித்துல இருக்கிற வைரக்கல் உனக்கு கிடைச்சிருக்குமே. நீயே என்ன தவற விட்டுட்டியே. இந்த மாதிரி சொன்னதுமே அதை கேட்ட அந்த பணக்காரர் பயங்கரமா பதறி போயிட்டாரு. ஐயோ, என்ன மன்னிச்சிடு, மறுபடியும் என் கையை நிட்டுறேன், மறுபடியும் என் கையில வந்து உட்காரு, இந்த மாதிரி இனிமேல் நடக்காதுன்னு சொல்ல அந்த பறவை மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சது. நான் உனக்கு 2வது அறிவுரையை சொல்லட்டுமா? யாராவது நம்ப முடியாத ஒரு விஷயத்த சொன்னா அதை நீ ஒருபோதும் நம்பாத அப்படின்னு சொல்லுச்சு. நானே ரொம்ப குட்டி பறவை, என் வயிற்றுக்குள்ள எப்படி மிகப்பெரிய வைரக்கல் இருக்கும், அதுவும் 2 வைரக்கல்லாம், கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா? உன்னோட பேராசையை உன்னை முட்டாளாக்கிருச்சு பாத்தியா? உன் கையில நான் உட்கார்ந்து இருக்கும் போதே நீ என்ன தவற விட்டுட்ட, இப்ப வந்து பேசுறியா? அதுவும் ஒரு பறவைனா நான் சொல்றதை கேட்டுட்டு வைரக்கல்ல தேடுறியே. இப்படியெல்லாம் அந்த பறவை சொன்னதுமே அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. மறுபடியும் அந்த பறவை அங்கிருந்து பறக்க தயாரா இருக்கும் போது, சரி நான் முட்டாளாயிட்டேன், 3வது ஆலோசனை சொல்லிட்டு போ, இந்த மாதிரி சொல்லும் போது அந்த பறவை திரும்பி, முதல்ல சொன்ன ஆலோசனையோட மதிப்பையே நீ இன்னும் உணராம இருக்க, உன்னை நம்பி நான் 3வது ஆலோசனை கொடுக்கணுமா? அதுவும் வீணாதான் போக போகுது, இப்படி சொல்லிட்டு பறவை கிண்டல் பண்ணிக்கிட்டே அங்கிருந்து பறந்து போச்சு. அவனே ஏற்கனவே பணக்காரன் தான், ஆனாலும் அவனுக்கு பேராசை பாத்தீங்களா? தன்னோட பேராசை, தன்னோட ஏமாற்றம், விவேகமே இல்லாத ஒரு மனுஷன், கிடைச்ச வாய்ப்பை தவற விட்ட ஒரு மனுஷன், அறிவுரையை இழந்த மனுஷன், இவன் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவான்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு கதையோட வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.